ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சுவையான ஆலு டாக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட் பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணி முடிச்சிடலாம். எப்போதுமே காலையில் டின்னருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே இன்றைக்கே செஞ்சுருவீங்க, அவ்வளோத்துக்கு சிம்பிளான ரெசிபி. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபி பண்ணலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், சுவைக்கு தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் நார்மலான ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கைவிடாமல் ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ரெசிபி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு நல்லா தயாராகிருச்சு. இது ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 15 நிமிஷம் ஊறும்போது நல்லா இது சாஃப்டாகும். அதுக்காக இப்போ இது 15 நிமிஷத்துக்கு கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து தயார் பண்ணணும். அந்த மாவு 15 நிமிஷம் ஊறுதில்ல, அதுக்குள்ளே பொட்டேட்டோ ஸ்டஃபிங் தயார் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கை வச்சு ஃபஸ்ட்டு இதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் நல்லா மசிக்கலாம். எவ்வளோத்துக்கு முடியுமோ அந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நம்ம ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு முடியுமோ அவ்வளோத்துக்கு மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் நறுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் இதை வதக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது நல்லா வதங்கிடுச்சு. இது இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்குங்க. அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். இப்போ நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக சேர்த்துட்டு மறுபடிக்கும் கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலையே தயாரித்தேன். நம்மக்கிட்ட வரமிளகா இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு 10 மிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அரைச்சிங்கன்னா போதும், நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தயாராகிடும். ஸோ இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணான்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டுமே போதும், அதுவே நல்ல காரம் கொடுக்கும். நல்ல காரமாக திக்காக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கோங்க. நல்ல காரமாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே வதங்கிடுச்சு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது வெங்காயம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்குகள், அதில் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடணும்.
இப்போ எல்லா வெங்காயத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கை வச்சு கூட நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்தளவுக்கு சாஃப்டாக நான் வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா இதையும் பிசைஞ்சிக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராக ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் இது போல் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. கொத்தமல்லி இலைகளுக்கு அளவுகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ ஸ்டஃபிங் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய மாவும் நல்லாவே ஊறியிருக்கு. இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கோங்க. நம்ம பூரிக்கெல்லாம் உருண்டை உருட்டுவோம்ல, அந்த மாதிரி. சப்பாத்திக்குனா நம்ம கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக உருட்டுவோம். பூரிக்கு மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் போல் வரமாவு தடவிட்டு அது மேலே இந்த மாவை வச்சுட்டு நல்லா உருட்டி கொடுக்க போகிறோம். எந்த அளவு முடியுமோ அந்தளவு நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. எவ்வளோ மெல்லிஸாக உருட்டுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுடைய டேக்கோஸ் நல்ல சாஃப்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்பவே சாஃப்டாக வரும். ஸோ உங்களுக்கு பேக்கிங் பவுடர் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடருக்கு பதிலாக நீங்கள் சோடா உப்பு சேர்த்து கூட செய்யலாம். அப்போவும் நம்மளுடைய ரெசிபி நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா இது போல் தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு சூடான டவாவில் போட்டு எடுக்கணும். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம முழுமையாக சப்பாத்தி மாதிரி பொரிச்சு எடுத்துடக்கூடாது, அதாவது ரொம்ப சுட்டு எடுத்துடக்கூடாது. ஒரு 70% வெந்தால் போதும். ஏன்னா ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறமும் நம்ம இதை சுட்டெடுக்க போகிறோம். அதனால் ஒரு 70% மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எவ்வளோ நல்லா உப்பி வருது. எந்த அளவுக்கு நம்ம மாவு நல்லா ஊறி இருக்கோ அந்தளவுக்கு இந்த ரொட்டி வந்து நல்ல உப்பியும் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக உப்பி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது 70% இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி மீத இருக்க உருண்டைகளையும் சின்ன சின்ன சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு 70% வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி எல்லா மாவையுமே அதே ப்ராசஸில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வேக விடாமல் ஒரு 70% மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு சப்பாத்திலையும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு மறுபடிக்கும் அந்த ரெசிபியை நம்ம செய்யணும். இப்போ நான் ஒரு ரொட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் வந்து சேர்க்கணும். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கிறலாம். இந்த சாஸ் எல்லாமே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான். ஒருவேளை உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் பரவுறது மாதிரி நல்லா இது போல் பரத்தி கொடுத்துக்கோங்க. நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தொட்டு சாப்பிட எந்த கிரேவியும் கூட தேவையில்லை. இதில் சேர்க்குற எல்லா பொருட்களுமே ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம சாஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதில் துருவின சீஸ் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த சீஸை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். ஆனால் சீஸ் சேர்த்து பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீஸ் வந்து கீழே வச்சுட்டு, அதாவது ஒரு பாதியில் மட்டும் வைங்க. முழுசாக வந்து நம்ம சாஸ் தடவின மாதிரி வைக்க தேவையில்லை. ஒரு பாதியில் மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வைக்கணும். நீங்கள் மொசரல்லா சீஸ் இல்லை நார்மல் சீஸ் கூட யூஸ் பண்ணலாம். எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வச்சாச்சு. இது மேலே நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வைக்கணும். பொட்டேட்டோ ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பந்து மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் கையில் வச்சு தட்டி நல்லா பரத்தி கொடுங்க. பொட்டேட்டோ ஸ்டஃபிங்குமே நம்ம ஒரு பாதியில் மட்டும்தான் வைக்கிறோம். ஏன்னா இதை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பரத்தி விட்டாச்சு. அடுத்து இது மேலேயும் கொஞ்சம் போல் சீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மூடிட்டு லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக வந்து மூடுங்க. மூடிட்டு லைட்டாக வந்து இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க டேக்கோஸ் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆலு டேக்கோ சூப்பராக தயாராகிருச்சு. எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் மீத இருக்க எல்லா ரோட்டீஸ்லேயுமே நான் செஞ்சுட்டேன். எவ்வளோ பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி காலை மாலை உணவுக்கு இந்த ரெசிபியை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த டேஸ்ட் நம்ம நாக்கை விட்டு போகவே போகாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெண்டாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா ஸ்டஃபிங் வெந்துட்டு அந்த சீஸ்லாம் நல்லா உருகிட்டு அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்யும் போதும் நம்ம வீடே கமகமான மணக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே அட்டகாசமான ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லைன் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.